தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகின்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. கவனமா கேளுங்க. இப்ப இவன் என்ன செய்கின்றான்? கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற ஜனங்களை கட்டி கொண்டு வரும்படிக்கு தமஸ்கு என்ற இடத்துக்கு போறான். படை வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு குதிரையில போறார். இப்ப குதிரைக்கு போறப்ப தமஸ்குவுக்கு பக்கத்திலே அவர் வந்துட்டார். தமஸ்குவுக்கு பக்கத்துல வந்தோடனே என்ன நடக்குது என்றால், வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை நோக்கி பிரகாசித்தது. என்ன செய்தது? வானத்தில் இருந்து ஒரு ஒளி அவனை நோக்கி பிரகாசித்தது. அவன் அப்படியே அந்த ஒளியை பார்க்க முடியாமல் தரையிலே விழுந்தான். அந்த ஒளியை பார்க்க முடியாமல் அவன் தரையிலே விழுந்தான். அப்ப சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு சத்தம் அவனை பார்த்து கேட்கப்பட்டது. இவனுக்கு ஒரு ஆச்சரியம். சவுல் இல்லையா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் அநேகமாய் படித்த ஒரு மனிதன், நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்த ஒரு மனிதன். இப்பேற்பட்ட ஒரு மனிதன் அவன் கிறிஸ்தவர்களை, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை பிடித்து கொலை செய்யும்படியாக அவன் என்ன செய்கின்றான்? அவன் போகின்ற பொழுது அங்கு வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. அவனை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். பாருங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? தன்னுடனே சொல்லுகின்ற ஒரு சத்தத்தை கேட்டான். இப்ப இவர் யார் துன்பப்படுத்த போறார்? கவனமா கேளுங்க. இப்ப சவுல் யாரை கட்டி துன்பப்படுத்தும்படியா போறார்? யார? கிறிஸ்தவர்களை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ அவர்களை பிடித்து எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக, சிறைச்சாலையிலே போட்டு அவர்களை அழிக்கும்படியாக, துன்பப்படுத்தும்படியாக இந்த சவுல் தமஸ்குவை நோக்கி போகின்றான். படை வீரர்களோடும் அதிகாரத்தோடும் கடிதத்தோடும் போகின்றான். அப்படி போகின்ற பொழுது ஒரு ஒளியம் பிரகாசிக்கின்றது. கவனமா கேளுங்க. திடீரென்று ஒரு ஒளி அப்படியே பிரகாசிக்கிறது. ஒரு சத்தம் அவனுக்குள்ள கேட்கிறது, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க. இவன் ஆண்டவரை துன்பப்படுத்தினாரா? இயேசுவை சிலுவையில இவர் அரைஞ்சாரா? அவருக்கு ஆணி அடிச்சாரா? முள்முடி சூட்டினாரா? ஒண்ணுமே இவன் பண்ணல. ஆனா இயேசு சொல்றாரு அவரை பார்த்து, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்தினாய்? என் பிள்ளையை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், எனக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பேர் என்னை நோவடிக்கிறார்கள், எத்தனை பேர் என்னை அளவைக்கிறார்கள், எத்தனை பேர் என்னை காயப்படுத்துகிறார்கள், எத்தனை பேர் என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். நீங்க கலங்கி போகலாம். ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தவில்லை, அவர்கள் என்னை வேதனைப்படுத்துறாங்க. சாமுவேல் இல்லையா, சாமுவேலை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சாமுவேலை பார்த்து, எங்களுக்கு ராஜா வேணும் சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா எங்களுக்கு வேணும். சாமுவேல் ரொம்ப நொந்து போனவனா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களை எங்களை வேதனைப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே, அவங்க உன்னை வேதனைப்படுத்தவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த என்னை அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதனைப்படுத்தி. ராஜாதி ராஜாவாகிய தேவன் நான் இருக்கின்றப்ப இந்த உலகத்திலே அவர்களை ஆட்சி செய்வது ஒரு ராஜா தேவை என்று அவர்கள் கேட்கிறார்களே, அவங்களை உன்னை வேதனைப்படுத்தவில்லை. அவங்க யாரை வேதனைப்படுத்தினாங்க? என்ன வேதனைப்படுத்தினாங்க? என்னை வேதனைப்படுத்தினாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுல் இல்லையா, இவ்விதமாய் அவன் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த போகின்ற பொழுது ஆண்டவர் அவனை தொட்டார். ஆண்டவர் அவனை தொட்டார். ஆண்டவர் அவனை தொட்டார். கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது பிரியமானவர்களே ஒரு சுலபமான பாதை அல்ல, ஒரு லேசான பாதை அல்ல.
துன்பம் என்பது தண்டனையும் அல்ல. அது புரிஞ்சு கொள்ளுங்க, அது அழைப்பின் ஒரு பகுதி. அங்கு சவுல் வேதனைப்பட்டான், அங்கு கண்கள் குருடாக்கப்பட்டது, சவுல் பார்வையை இழந்து போனான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், முள்ளில் உதைப்பது. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வேதனைப்படுகின்ற பொழுது, பிள்ளைங்க கவனிங்க, நீ வேதனைப்படுகின்ற பொழுது, நீ துன்பப்படுகின்ற பொழுது, நீ கஷ்டப்படுத்தப்படுகின்ற பொழுது, மற்றவர்களால் நீ வேதனைப்படுத்தப்படுகின்ற பொழுது யார் துன்பப்படுகிறார்கள்? யார் துன்பப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் நம்மளை வெறுக்கலாம், இந்த உலகம் நம்மளை தூற்றலாம், இந்த உலகம் நம்மளை புறக்கணிக்கலாம், இந்த உலகம் நம்மளை நிராகரிக்கலாம், இந்த உலகம் நம்முடைய பலவீனங்களை நினைத்து இந்த உலகம் நம்மளை புறக்கணிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை துன்பப்படுத்தவில்லை, அவர்கள் என்னை துன்பப்படுத்தினார்கள். இல்லையா? என்னை துன்பப்படுத்தினார்கள். வாசனம், அடுத்த வசனம். பாருங்க, அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரோட கேள்வி கேட்கிறான். கவனமா கேளுங்க, ஆண்டவரோட கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இதுதான் உண்மையான ஒரு மனமாற்றம், இதுதான் உண்மையான ஒரு மனமாற்றம். கவனமாக்கி கேளுங்க. அங்க இவர் எதுக்கு போறாரு? தமஸ்குவுக்கு எதுக்கு போறார்? எதுக்கு போறார்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக போறார். இப்ப கிறிஸ்துவிடம் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறதா? நான் கிறிஸ்துவுக்காக எதை செய்ய வேண்டும் என்று நீங்க உங்களுக்குள்ள யோசிக்கிறீங்களா? பாவத்திலே வாழ்ந்த பவுல், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின பவுல், இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கின்ற, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு அனனியா என்ற ஒரு மனுஷன் இருக்கான், நீ அவன்கிட்ட போ, அவன் நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்லுவான். ஆண்டவர் பவுலுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக மாற்றினார். உங்களுக்கு தெரியுமா பவுலை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தின பவுல் கிறிஸ்துவுக்காக பல போராட்டங்களை அனுபவித்தார். பல போராட்டங்கள். நம்ம முதல் வாட்சம் இல்லையா? என்ன சொல்றார்? முதல்ல வாட்சம் இல்லையா? வாசிப்போமா திரும்பியும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் பாருங்க, அவர் சொல்றார் 24ஆம் வசனத்துக்கு வாசிங்க. 23ஆம் பாருங்க, வாசிங்கம்மா. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில், சிறைச்சாலையில, ஜெயில அடைக்கப்பட்டவன், அநேக தடவை மரண அவதியில் அகப்பட்டவன். இதெல்லாம் எப்ப? இதெல்லாம் எப்பண்டா? ஆண்டவர் இவனை தொட்டதுக்கு பிறகு, ஆண்டவர் பவுலோடு பேசினதுக்கு பிறகு, அநேக தடவை நான் மரண அவதியில் அகப்பட்டவன். வாசிங்க. ஜூதர்களால ஒன்று குறையண்டா 39 தடவை, 39 அடி, ஒன்று குறைய 40. சரிங்களா? 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 5 தரம்டா 5 20, 200 தடவை. அதுல 5 குறைச்சா 200 195 தடவை அவர் அடிப்பட்டிருக்கிறார். என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கவனமா கேளுங்க, அடிப்பட்டிருக்கிறார்.
அநேகத்துல ஒரே பிரயாணம் தான் அவருடைய. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரயாணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கவே மாட்டார். எங்கேயாச்சும் போயிட்டு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவார். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளர்களால் மோசம், என் சுய ஜனங்களால் எனக்கு பிரச்சனை, அந்நிய ஜனங்களால் எனக்கு பிரச்சனை, பட்டணங்கள்ல எனக்கு பிரச்சனை. அடிச்சு கொண்டு போயிட்டு ஒரு தடவை பவுலையும் பர்னபாவையும் அடித்து என்ன செஞ்சாங்கண்டா, நம்ம பாசையில சொல்ல போனா உள்ளுடுப்போட கொண்டு போயிட்டு வெளியே போட்டாங்க. கோமணத்தோட கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாங்க, வெளியே போட்டாங்க. பவுலையும் பர்னபாவையும் அடி அடி செத்தவனை போல கிடந்தார் பவுல். எப்படி கிடந்தார்? செத்தவனை போல. செத்துட்டான்னு சொல்லி நினைச்சாங்க. அப்ப சீசர் எல்லாரும் வந்து தூக்குனா என்ன செஞ்சார் தெரியுமா? பவுல் எலும்பி தன்னை ஒட்டிட்டு இருந்த மண் எல்லாத்தையும் தொடச்சிட்டு திரும்ப அதே ஊருக்குள்ள போறார் ஆண்டவரை பத்தி சொல்ல. அல்லேலூயா! எப்படி ஒரு வைராக்கியம், எப்படி ஒரு வைராக்கியம்! கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். ஆனா அதுக்கு முன்னுக்கு ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகின்ற பொழுது இந்த சவுல் ஒரு உடனாளியாக இருந்தார். எசிக்கா விளங்குதார்? என்ன செய்தார்? சவுல், இந்த பவுல் ஒரு உடனாளியாக அங்க கல்லறிய போக்குல அவனுடைய வஸ்திரத்தை கலட்டி சவுலுடைய பாதத்திலே வச்சுட்டு போனாங்க. பாதத்திலே வச்சுட்டு போனாங்க. வாசிங்க. வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், பிரயாணத்திலும் வருத்தத்திலும் கண்விழிப்புகளிலும். யோசிச்சு பாருங்க. பசியில கிடந்தேன், சாப்பாடே இல்ல. பசியில கிடந்தேன், தாகம் தண்ணியே இல்லாம இருந்தேன். அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். குளிர் என்றா அங்கு சும்மா லேசான குளிர் இல்ல, லேசான குளிர் இல்ல. ஐஸ் கட்டி உள் மேலெல்லாம் ஐஸா இருக்கும். அந்த அளவுக்கு குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். உடுப்பே இல்லாம கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் இருக்கத்தக்கதாக எல்லா சபைகளையும் குறித்த பக்தி வைராக்கியம், எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது, நாள்தோறும் நெருக்குகிறது. பாத்தீங்களா அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பவுல் தேவனை நேசித்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்றோடனே நம்ம என்ன செஞ்சிடறோம்? நம்ம துவண்டு போயிட்டு ஐயோ எனக்கு சபையும் வேணாம், ஆண்டவரும் வேணாம், ஒன்றும் வேணான்னு முடங்கி போயிடுறோம். சவுளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வேதனைகளை அவர் அனுபவித்தார். அந்த அனனியா சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, அவர் மட்டும் எந்த வீட்டுக்கு வர வேணாப்பா. அவர் இங்க வந்தது நோக்கமே கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதுக்காக. அந்த அனனியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே நீ பயப்படாத, பயப்படாத. அவனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாகவும் என் நிமித்தம் அவன் அநேக பாடுகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது என்றதை ஆண்டவர் அனனியாக்கு சொல்றார். உங்க ஒவ்வொருத்தருக்கு மேல ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா! ஒவ்வொருத்தருக்கு மேல ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். சில நேரங்களில் பாடுகளுக்குள்ள போக வேண்டியதுதான் நம்முடைய அழைப்பா இருந்தால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், கல்லெறியப்பட்டார், கப்பல் விபத்துகளிலே சிக்கினார், பசியின் தாகத்தோடும் இருந்தார். 2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்றார்? இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் கூட அருள் வார்த்தையை சொல்றார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா! என்ன சொல்றாரு? இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்த பொழுது அவர் கடைசியாக அவர் என்ன சொல்றார்? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவர் கொடுத்த வேலையை நான் முடிச்சேன். நல்ல போராட்டம். எது நல்ல போராட்டம்?
அடிப்பட்டார், வதைக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், பசியோட பட்டினியோட ஒண்ணுமே இல்லாம நிர்வாணத்தோட குளிரில் தண்ணீர் தாகத்துல கப்பல் பிரயாணங்களில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நீங்கள் நானும் கர்த்தருக்காக பாடுபட ஆயத்தமா இருக்கின்றோமா? நீங்கள் நானும் ஆண்டவருக்காக பாடுபட ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய அழைப்பு மாறாது. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் மாறலாம், நமக்கு பிரச்சனைகள் வரலாம், நமக்கு போராட்டங்கள் வரலாம், ஆனால் தேவனுடைய அழைப்பு மாறாது. தேவனுடைய அழைப்பு மாறாது. உண்மையான விசுவாசம் சோதனையிலே வெளிப்படும் இல்லையா? நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன். நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்கு உண்மையாய் வாழ்வது அவசியம். அவர் துன்பத்தில் சந்தோஷப்பட்டார். பிரியமானவர்களே, அவர் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். யார் சொல்றார்? பவுல் சொல்றார். எங்க இருந்து சொல்றார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்து சொல்றார். எப்படி முடியும்? அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கூட சபைக்கு அவர் எழுதுகின்ற பொழுது என்ன எழுதுகிறார்? கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். அவர் துன்பத்தை நோக்கவில்லை. பிரியமானவர்களே, அவர் துன்பத்தை நோக்கவில்லை, அவர் கிறிஸ்துவை நோக்கினார். இந்த உலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அவர் பார்க்க இல்லை, ஆனால் இந்த பிரச்சனைக்கு பிறகு தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடம், அதை பார்த்தார். இன்னைக்கு நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? இந்த உலக பிரச்சனை, அந்த சிஸ்டர் அப்படி பேசிட்டாங்க, இந்த பிரதர் என்ன குறித்து இப்படி பேசிட்டாங்க, ஐயோ நான் இனி சேஞ்சுக்கே வர மாட்டேன். நம்ம உலக காரியத்தை பார்த்து ஓடுகின்றோம். கிறிஸ்தவர்களாகி நீங்கள் இயேசுவை பார்த்து ஓட வேண்டும், அவரை மட்டுமே பார்க்க வேண்டும். அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளை பார்க்க வேண்டும், அவர் நமக்காய்ப்பட்ட துன்பங்களை பார்க்க வேண்டும். இயேசுவை பாருங்கள். அவர் பிரச்சனை அல்ல, சுவிசேஷத்தின் முன்னேற்றத்தை பார்த்தார். பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், எப்படி நான் ஆண்டவரை பத்தி மற்றவங்க சொல்றதுன்றதை பாருங்க. அடுத்தது, துன்பத்தின் மூலம் தேவன் மகிமைப்பட்டார். துன்பத்தின் மூலம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் உனக்கு விளங்கும் என்றார். அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் சொல்றார் பவுலை பார்த்து, பவுலே நீ பயப்படாத, என் கிருபை உனக்கு போதும். 8ஆம் வசனத்துல பாருங்க, என்னட்ட ஒரு முள்ளு இருக்கு ஆண்டவரே, என்னட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. 7ஆம் வசனத்தை பாருங்க, அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம், எத்தனை தரம்? 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அப்ப கர்த்தர் என்ன பார்த்து சொல்றாரு, அதை கவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். சில நேரங்கள்ல சில பிரச்சனை நம்மளை விட்டு போகாமலே இருக்கும் இல்லையா? சில நேரங்கள்ல சிந்திச்சு பாருங்க, நான் கூட சிந்திச்சு பார்க்கிறது உண்டு, இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுதே இல்லை ஆண்டவரே, இப்படி ஒரே போராட்டமா இருக்கிறதே, என்ன செய்யறதுன்னு சொன்னால் பவுலுக்கு ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். பிரச்சனை இருக்கும், இல்லைன்னு இல்லை, நான் உன் பிரச்சனையை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். உனக்கு ஒரு முள் இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, அது உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். அந்த பிரச்சனையோடு கூட நீ என்ன செய்ய வேண்டும்? என்னை தேட வேண்டும். அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலத்தை நான் உனக்கு தருவேன். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா, பூரணமாய் விளங்கும். பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார். பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் உங்களோடு இருக்கிறார்.
அதை மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. என் கிருபை உனக்கு போதும். நம்முடைய பலவீனம் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் இல்லையா? நம்ம பலசாலின்னு சொன்னா ஆண்டோடைய வல்லமை நமக்கு தேவைப்படாது. நான் பலவீனமான ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். என்னால முடியும், என்னால முடியும், என்னால் அது செய்ய முடியும் என்றால் கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? சரி செய்றாப்பான்னு விட்டுருவார் இல்லையா? நம்மால் முடியாத இடத்தில் தேவன் செயல்படுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால் முடியாத இடத்திலே தேவன் செயல்படுகிறவராயிருக்கிறார். துன்பத்துக்கு பிறகு ஒரு மகிமை நமக்கு கிடைக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:18. ரோமர் 8:18. ஆதலால் ஆதலால் இக்காலத்து பாடுகள் என்ன சொல்லப்படுகிறது? என்ன சொல்லப்படுகிறது? இக்காலத்து பாடுகள், இக்காலத்து பாடுகள் அது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த காலத்து பிரச்சனைகள் தேவன் நமக்கு கொடுக்க போகின்ற அந்த பாக்கியத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது அது பெருசா சின்னனா. இந்த காலத்து பாடுகள் பெருசா சின்னனா, சிறியது. ஏன்? ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகின்ற மகிமை அது மிகப்பெரியது. அதான் பவுல் சொல்றார் இல்லையா? அது மிகப்பெரியது. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதாக அல்ல என்று எண்ணுகிறேன். ஏன்? ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு மகிமையை நமக்கு வைத்திருக்கிறார். மிகப்பெரிய, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் ஒரு கதையை சொல்ல போகின்றேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போகின்றேன். அதுக்கு முன்பதாக இந்த பவுலுடைய வாழ்க்கை இல்லையா? பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, அவருடைய மரணம், அவர் கடைசியாக சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் கொல்லப்பட்டார். பவுல், கவனிங்க எல்லாரும், சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் கொல்லப்பட்டார். சில பேர் சொல்றாங்க அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். சில பேர் சொல்றாங்க அவர் தலை வெட்டப்பட்டு அவர் கொல்லப்பட்டார். எதற்காக கொல்லப்பட்டார்? எதற்காக கொல்லப்பட்டார்? சுவிசேஷத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை கொல்லும்படியாக வந்த பவுல் இயேசு கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் பார்த்தீங்களா? ஏனென்றால் அவருடைய எதிர்பார்ப்பு பரலோகம். இக்காலத்து பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது. இக்காலத்து பாடுகள் நம்ம ஒன்றும் செய்ய, இனி வரப்போகின்ற மகிமையை நோக்கி நாம் எதிர்பார்க்க வேண்டியவர்களாக இருக்க. அந்த மகிமை, அந்த மகிமை பிரியமானவர்களே, இந்தியாவிலே ஒரு கிராமத்தில் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அது என்னன்னு சொன்னால், அங்கு அசாம் என்ற ஒரு மாநிலத்திலே அங்கு மகோலாயா பகுதியில் வாழ்ந்த கரோ ட்ரிப் என்ற மக்கள் ஒரு இனம் இருந்தார்கள். கவனமாக கேளுங்க. அங்க இந்தியாவிலேயே மகாலயா, அசாம் என்ற மாநிலத்திலேயே மகாலயா என்ற ஒரு பகுதியில் வாழ்ந்த ஒரு இனம் இருந்துச்சு. அப்ப அந்த காலத்தில் இங்கிலாந்தில் இருந்து அநேகர் தேவனால் தொடப்பட்டு மிஷனரிகளாக அந்த இந்தியா போன்ற இடங்களுக்கு போனாங்க. மிஷனரிகள் என்றால் உங்களுக்கு தெரியும், தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு இன்னொரு தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக போனார்கள். அவ்விதமாய் போன பொழுது அந்த இனத்தில் இருந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான். கவனமா கேளுங்க, அந்த இனத்தில் இருந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான். அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அப்ப அந்த மனிதனுக்கு, அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு பயங்கர எதிர்ப்பாய் இருந்தது. என்ன இருந்தது? பயங்கர எதிர்ப்பு. அப்ப அந்த கிராம தலைவன், அந்த இன தலைவன் வந்து சொல்றாரு, நீ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காவிட்டால் உன்னை கொலை செய்வேன். கவனமா கேளுங்க, நீ இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிக்காவிட்டால் நான் உன்னை கொலை செய்வேன் சொல்றார். நான் உன்னை கொலை செய்வேன் சொல்றார். அப்ப அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா? I have decided to follow Jesus.
இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன். I not turn back, I not turn back. பின்னோக்கேன். தெரியுமா அந்த பாடல்? தெரியுமா? சொல்றார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இது உலகத்துல மிக ஒரு ஃபேமஸான ஒரு பாடல். அது ஆங்கிலத்துல அந்த பாடல். அவர் சொல்றாரு, இயேசுவின் பின்னே நான் போக துணிஞ்சிட்டேன் ஐயா, நான் பின் வாங்க மாட்டேன். உடனடியாக அந்த 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 தலைவன் என்ன செய்தான்? அவனுடைய பிள்ளையை கழுத்தறுத்து கொலை செய்தான். அவனுக்கு முன்பதாகவே அவனுடைய பிள்ளையை, இங்க கவனிங்க, பிள்ளையை கழுத்தறுத்து கொலை செய்தான். அப்ப அவன் சொல்றான், உன்னை பிள்ளை செத்துட்டு இனி இருக்கிற உன்னுடைய மனைவியாவது காப்பாற்றப்படணும் என்று சொன்னால் நீ இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி. அப்பதான் அவர் சொல்றார், யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டார், யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டார், யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டார், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அடுத்ததாக அவன் சொல்றான், உடனடியாக அந்த தலைவன் அவனுடைய மனைவியை வெட்டி கொலை செய்தார்கள். அவனுடைய மனைவியை வெட்டி கொலை செய்தார்கள். மனைவியை வெட்டி கொலை செய்த பொழுது கூட அந்த தலைவன் சொல்றான், சரி உன்னையாச்சு நாங்க விடுறோம், நீ இயேசுவை மறுதலி, உன்னை நாங்க உயிரோட விடுறோம், இயேசுவை மறுதலி. அவன் எதுக்கு சொன்னான், சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகம் என் பின்னால், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அவன் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவனை கொலை செய்தார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அந்த கிராமத்து தலைவன், அந்த இனத்தின் தலைவன் யோசிக்கிறான், இந்த அளவுக்கு உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த இயேசு யார் என்றதை சிந்திக்க ஆரம்பித்தார். அந்த முழு கிராமமும் ரட்சிக்கப்பட்டது. அந்த முழு கிராமமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. பிரியமானவர்களே, இல்லையா? ஆண்டவரை பின்பற்றுகின்ற பொழுது இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இல்லையா பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, உபத்திரவம் வந்தது. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன செய்யவில்லை? ஆண்டவரை விட்டுவிடவில்லை, ஆண்டவரை விட்டுவிடவில்லை. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வரும், உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் சொல்ல வேண்டியது, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன், நான் பின் திரும்பி பார்க்க மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடுவேன், அந்த சிலுவையை நோக்கி நான் ஓடுவேன் என்ற முடிவு நாம் எடுக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல், பிரியமானவர்களே, அவன் கடைசி நேரத்திலும் கூட அவன் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார், கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனார், கிறிஸ்துவுக்காக அவர் எதெல்லாம் இழந்தாரோ அவர் கிறிஸ்துவுக்காக பெற்றுக் கொள்வார். எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது சொன்னார். அந்த மனிதன், அந்த கிராமவாசி இல்லையா, தன்னுடைய பிள்ளையை கொலை செய்த பொழுதாவது, ஐயோ என்னை விட்டு விடுங்கள், நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவர் சொல்றார், not turning back, பின்னோக்கே நான், பின்னோக்கே. தன்னுடைய மனைவியை கொலை செய்த பொழுது
ஐயோ என்னுடைய மனைவியை கொல்லாதீங்க, நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. பின்னோக்கே நான் பின்னோக்கே. எவ்வளவு ஒரு அதிசயமான ஆண்டவர். சிந்திச்சு பாருங்க பிரியமானவர்களே, அந்த தேவன் இல்லையா? இன்றைக்கு நீங்களும் நானும் நமக்கு வருகின்ற போராட்டங்களிலே, பிரச்சனைகளிலே நாம் இயேசுவை மறுதலிக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது இயேசுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கின்றேனா? யாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருந்து நம்மளை ஆராய்ந்து பார்த்தவர்களாக நாம் ஜெபிக்க போகின்றோம். உங்களை ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த மனிதர்கள் ஏன் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும்? ஏன் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஜீவனை அர்ப்பணிக்க வேண்டும்? ஏன் கிறிஸ்துவுக்காக அவர்கள் தங்களை தியாகம் பண்ண வேண்டும்? அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய நம்பிக்கை பரலோக ராஜ்யம். அவருடைய எதிர்பார்ப்பு பரலோக ராஜ்யம். இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது? எதுவாக இருக்கிறது? பரலோகம் என்னுடைய சொந்தமாக இருக்கிறதா? பிரியமானவர்களே, யாவரும் ஒரு விஷயம் கண்களை மூடினவர்களாக நாம் ஒரு பாடலை பாடப் போகின்றோம். பரலோகமே என் சொந்தமே. ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. அந்த பரலோக ராஜ்யம், அதை நோக்கி நாம் ஓட வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம், போராட்டங்கள் வரலாம். அந்த தேவனை நோக்கி நாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, நன்றி அப்பா. வருத்தம் பசிதாகம் மனத்தூய அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மனத்தூய அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சித்தே விண்ணவர் பாதம் சேர்த்தே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்த்தே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அப்பா நன்றி ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யம் அது மாத்திரமே நமக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமான அழிஞ்சு போகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம். நமக்கு நன்றி நன்றி அப்பா.
நம்பிக்கையா, இந்த பூமி சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையும் இயேசுவை பின்பற்றுவே. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆம் பிரியமானவர்களே, அந்த பரலோகம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அது எப்பொழுது காண்பேன் என்ற அந்த வாஞ்சையோடு, அந்த தாகத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? நான் எப்பொழுது அந்த பரலோகத்தை காண போகிறேன், எப்பொழுது நான் அந்த ஆண்டவரிடத்திலே போக போகின்றேன். இந்த உலக வாழ்க்கை அனித்தியமானது, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் அந்த இயேசுவுக்காய் வாழ்வேன், அந்த இயேசுவுக்காய் ஜீவிப்பேன் என்ற தீர்மானத்தை நீங்க எடுக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க எடுங்க, இன்றைக்கு நீங்க எடுங்க. ஆண்டவருக்காக நான் பாடுபட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இயேசுவுக்காய் நான் பாடுபட ஆயத்தமாக இருக்கிறேன், அவருக்காய் நான் பாடுபடுவேன் என்ற தீர்மானத்தை எடுங்க பிரியமானவர்கள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் இயேசுவை நோக்கி ஓடுவேன், நான் இயேசுவை நோக்கி ஓடுவேன். தீர்மானம் எடுங்க. எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நான் இயேசுவை நோக்கி ஓடுவேன். நான் பின்னோக்கே, நான் பின் திரும்ப மாட்டேன், நான் இயேசுவை நோக்கி ஓடுவேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்தார். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே நீர் அவருக்கு பலத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, நீர் அவரை நடத்தினீர். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களையும் நடத்தினீர். போதுமானவரப்பா. ஆமாண்டவர், அந்த கிராமத்திலே வாழ்ந்த அந்த கிராமவாசி கடைசி தருணத்திலும் கூட நான் பின்னோக்கேன், நான் பின் திரும்ப மாட்டேன், நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்ற தீர்மானம் அவர் உறுதியாக எடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தால் அப்பா, நாங்கள் உண்மை பின்பற்றுகிறவர்களாக, உமக்குரியவர்களாக, உம்முடைய சீசர்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. நாங்கள் எப்பொழுதும் உகந்த பிள்ளைகளாய் எங்களை மாற்ற சபையை உடைய கருத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிறேன் ராஜா. எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தால் ஆண்டவரே, நான் உமக்காய் நிற்பேன் என்ற தீர்மானத்தை சபையார் எடுக்கத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது தேவையில் எல்லாவற்றையும் நீர் தந்தீங்க ஆண்டவரே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் நான் இயேசுவுக்காய் பிரகாசிப்பேன், எழும்பி பிரகாசிப்பேன் என்ற தீர்மானத்தை எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. பசியோ பட்டினியோ நிர்வாணமோ எந்த நாச மோசமோ என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்காது என்ற தீர்மானத்தை எடுக்க தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. நீருடைய ஆசீர்வாதத்தை நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.